Hello, how are you? Wish you a happy day, good day. ம், இந்த நாள் இனிய நாள், பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். ம், இந்த தேவபாண்டியன் நடிக்க படம் கருடன் சந்நிதின்னு ஒன்று வச்சுருக்காங்க. நல்ல 4 கரங்கள் அருள் பாலிக்கிறார். 2 கரங்களில் பெருந்தேவி என்ற தாயார் இருக்கிறார். அவருடன் எதிரில் 2 பக்கம், இது பக்கம் ஆண்டாள் சன்னதி இருக்குது. பணக்குறைகள் நீங்கள் நம்ம சாமிகிட்ட வந்தால் நம்ம பணக்குறைகள்லாம் நீக்கி தருவாங்க. கண் உறங்குது, காற்று உறங்குது, நான் உறங்கவில்லை. வான் உறங்குது, மயிலும் உறங்குது, மனம் உறங்கவில்லை. என் வெளி உறங்குது, மொழியும் உறங்குது, விழி உறங்கவில்லை. தென்றலே எனது உடல் 2 பாதி நின்ற தென்னம் போல எங்கே இருப்பேன் இது. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாளும் சீனிவாசா, 7 மலைவாசா ஸ்ரீ சீனிவாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் செய்யணும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் செய்யணும் நெய்யை ஊற்றி வைத்தேன். மனம் உருகிடவே பாடி வந்தேன், உருகிடவே பாடி வந்தேன். மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் ஈசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, 7 மலைவாசா மலை வாழும் வெங்கடேசா. நினைப்பதை நடத்தி வைப்பான் வைகுண்டா, நடந்ததை பறித்திடு கோவிந்தா. அடைப்பது செய்யணும் சத்தியமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருச்செந்தூரில் போர் புரிந்து சிவனெல்லாம் தேது மன்னன், திருத்தணி கோயில் கொண்டாரா. பக்தரெல்லாம் காவடி தூக்கி சென்றாரா. பக்தரெல்லாம் காவடி தூக்கி சென்றாரா. இன்ஸ்டா டிஜிட்டல் யுகம் பொழுதுபோக்கு அத்தனை அம்சங்களை மூழ்கி பாழாக போகிறோம். பாழ்படுத்தின புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டே போகுது. புத்தக வாழ்வே ஒரு அங்கம். இந்த கல்வியாளர் கருதுகிற காரணங்கள் குறித்தும் வாசிப்பு பழக்கம் அவசியம் குறித்தும் பார்ப்போம். அறிவை அளிக்கும் ஒவ்வொரு புத்தகங்களும் வரும் தலைப்பையும் ஏதோ ஒரு வகையில் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அந்த அளவிலான அறிவை அளிக்கிறது. அறிவியல், வரலாறு, தத்துவம் புத்தகங்களை படிக்கும்போது அதை சார்ந்த விஷயங்கள் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் ஆர்வத்தை வளர்த்தெடுக்கும். தேடலில் மனதை ஈடுபடுத்த கொஞ்சம் அபி டிஜிட்டல் எல்லாம் டிஜிட்டல் பார்த்து seen the digital, so we are having the place to read a book. So if you read a book, then it releases all science, history, so all you have to get it, and you have to deeply you have to study, so it really interest. जो डिजिटल में जो हम लोग को पूरा आजकल जो डिजिटल यूट्यूब और सब रहते तो उसमें पढ़ाई करते हुए वहाँ ऑनलाइन में इसके लिए क्या होगा, जो पुस्तक जो पढ़ने के कम हो जाते हैं, मगर ये पुस्तक जो है उसको पढ़ना बनता है। तो जो पढ़ेंगे तो उसका जानकारी आगे बढ़ते ही वो जो सब उसका
डीपली हम लोग पढ़ सकते हैं, इसके लिए पुस्तक पढ़ना बनता है. செகண்டு சொற்களஞ்சியம் வாசிப்பு பழக்கத்தை வழக்கமாப்பது புதிய புதிய சொற்கள் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கும். தகவல் தொடர்பு திறன்களை புரிதலை மேம்படுத்தும். சொற்களஞ்சியம். ஸோ இஃப் யூ ரீட் எனிதிங் வில் கம் டு நோ அபவுட் நியூ வேர்ட்ஸ் அண்ட் நியூ சென்டென்ஸ் அண்ட் everything so that you can easily communicate with all. ऐसा जो वास्तु अगर रहता तो ऐसा तो हम लोग को जो नया वार्त है उसमें नया वार्त नया अर्थ सेंटेंस उसका मालूमात हासिल कर सकते हैं. माना अर्थम. If you read a book then you have to keep a stressless கதை. You have to read a story novel, so you have to feel that you are talking with us, so you have to free from worries. So you have to less stress and so you have to concentrate our mind. அதாவது புத்தகம் வந்து மனதளவில் நெருக்கமான உணர்வு வைக்கும். நாவல் கதை இதெல்லாம் படிக்கும்போது அதில் இருந்த கதாபாத்திரத்தை போலே நம்மளும் அதே போல் ஆயிடுதோம். அதனால் நமக்கு சிந்தனை வந்து இதை கொடுத்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கி. जो वास्ते रहते हैं तो उसका नावल उसका स्टोरी सर तो स्टोरी में कैसे रहता है ऐसा फील हो जाते. उसका जो जो सोचते हैं ऐसा लग रहते हैं उसको तो फिर स्ट्रेस अगर ऐसा रहते तो ரெஸ்ட் மிழ்த்து அண்டு கவனிக்கும் திறன். இன்றைய அவசர உலகில் கவனம் செய்ய கருத்தால் சின்ன சின்ன வேலைகளை சரியாக பார்க்க முடியாமல் தடுக்கிறார்கள். வாசிக்கும்போது கவனத்தை பதிக்கும்போது தேவையற்ற கவன சிதல்களை தடுக்க முடியும். கவனத்தை ஒரு இடத்தில் குவிக்கும் திறன் மேம்படும். ஸோ whenever we read a book and sometimes we are having and the concentration is diverting. So if you read a book and will divert in one place, so we have to improve the concentration to have our work any times. तो पुस्तक पढ़ेंगे तो उसको जो कहानी रहते हैं उसको जो ध्यान से पढ़ाई करते हैं. इसके लिए उसका लक्ष्य हटावा चाहिए. इसके लिए और जो स्ट्रेस है ना वो कम हो जाता है. फिर वो जो पुस्तक फिर read a book will concentrate in order to improve the concentrate power. வசதி பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து நல்லா கவனமாக படிக்கிறதுனால கவனிக்கும் திறன் வந்து மேம்படுது. ऐसा पुस्तक पढ़ाई करेंगे तो एक साइड में ऐसा से देखते लक्ष्य हटावा चाहिए. इसके लिए वो भी डेवलप हो जाते हैं. लक्ष्य रहते நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் செயல்பட கூர்மைப்படுத்தவும் வாசிப்பை பழக்கம் உதவும். மனதை சுறுசுறுப்பாகவும் ஈடுபட வைத்திருக்க உதவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. जो we have to remember like this, then we have to make all the activities in a very short way. We have to do that and we have to make our heart very active and we have to involve in it activities. அதுக்கு நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றலை செயல்படுத்தி கூர்மையாக வாசிக்கும் பழக்கம் உதவும். மனதை சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வைத்திருக்க उदவும் आयुகள் தெரிவிக்கின்றன. अभी जो याद करने के लिए मदद करते याद करके जो काम रहते उसके बराबर ऐसे करने के लिए भी एक्टिव एकदम बिजी करने के लिए भी मदद करते. ऐसे करने के लिए मदद करता. படைப்பாற்றல் வாசிக்கும் பழக்கம் புதிய யோசனைகள் மற்றும் சிந்தனை இருகேற்ற வழி செய்யும். படைப்பாற்றல் திறமையும் அதிகரிக்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சிக்கலை தீர்ப்ப வழியும் கண்டுபிடித்த படைப்பாற்றல். ஓகே, ஸோ இஃப் யூ ரீட் அண்ட் யூ ஹேவ் டு கெட் அ நியூ ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் டு திங்க் அண்ட் யூ ஹேவ் டு மேக் இட் அண்ட் யூ ஹேவ் டு கட் ஸ்கில் அண்ட் ஹவ் டு சால்வ் எனி ப்ராப்ளம். இந்த வாசிக்கும் பழக்கம் வந்து புதிய जो ऐसे रहेंगे तो नया चीज़ का कैसे करने का उसका चिंतन कैसे करने का कुछ उनको जो कुछ बनाने के लिए कौशल्य को आगे बढ़ता है. जो चर्चा रहता है उसका सॉल्व करने के लिए भी मदद करते हैं. எழுத்தார்வம் புத்தகம் வாசிக்கும் போது இடம்பெறும்
எழுத்து நடை வாக்கியமைப்பு என்றவற்றை படிக்கும்போது அதுபோன்று எழுதும் ஆர்வம் மேலோங்கும். ஒட்டுமொத்த தரவுத்திறனையும் மேம்படுத்தி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் ஆவலை தூண்டும். Whenever we are reading the book, so how they are written, so you'll come to know about how they got formed and everything. To come to know about that like this, you will also write like this. You'll get an interest to do that. With overall talent also it will be increased by this. अதாவது पुस्तक जो वाचिके जो उसका जो कैसे लिखा हुआ रहते कौन सा यूज़ करते उसका ऐसा वो जो रहते तो उन काम को भी ऐसा लिखना चाहिए ऐसा उसका पूरा उसका कौशल्य का आगे विकास करने के लिए उसको जो मदद करते वो தூங்குவதற்கு முன்பு செல்ஃபோன் திரையில் பொழுதுபோக்குவதற்கு பதிலாக சில நிமிட புத்தகங்கள் வாசிப்பது மனதை அமைதிப்படுத்தும், உடலையும் உள்ளத்தையும் ஓப்படுத்துவதற்கு தயார்படுத்தும். அதில் இடம்பெற்றிருக்கும் நல்ல கருத்துக்களை படிக்கும்போது ஆனந்தங்களுடன் நன்றாக தூங்குவது சூழலை ஏற்படுத்திக் கொள்ளும். Whenever I read a book, in the book it is given a very good thing, how to save our health, heart, like give a philosophy, good concept. Then you'll get a happiness and before sleeping. You have to read instead of watching the mobile and everything. You'll get a sound sleep. सोने का पहले जो सेलफोन में देखते हैं सलमान का जो पुस्तक को वाच करेंगे तो उसको हमारे शरीर का हमारा मन का जो पीस करते हैं जो उसमें अच्छा संकल्प रहते वो पढ़ाई करेंगे तो हमारा जो ज़िंदगी मानो ज़िंदगी भी अच्छे रहते हमारा मन आनंद खुशी रहते जो अच्छा सोने के लिए मदद करते. புதிய உலகம் புத்தகத்தில் இடம்பெறும் சம்பவங்கள் கதாபாத்திரங்களும் நம்மையும் பயணிக்க வைத்து வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லும். புதிய உலகத்திற்கு நுழைய வைக்கும் சிலிப்பூட்டும் சாகச இடங்கள் வரலாற்று நிகழ்ச்சிகள் பயணங்கள் நம்மை பயனளிக்க வைத்துவிடும். அது whenever read a book you will get a new experience and whenever we are reading this we are going that actors which is in that so we will go to new world and you have to get a history events and if you go to travel then we are having the feeling that we are also traveling. जो पुस्तक जो संभव रहते कथापात्र रहता है उसका और अलग अलग चीज़ से जो जगह के उसका लेके जाते नया दुनिया को लेके जाता है. उसका जो सिलीफूट है अच्छा उसका अच्छे जो जगह रहते उसको जो चरित्र जो रहते उसका पढ़ना रहते उसको हमारे जो बहन के रख सकते கற்றல் ஆசியமே என்பது தொடர்ச்சியான கற்றல் அனுபவத்தை கொடுக்கும். வயது ஆர்வத்தை பொருட்படுத்தாமல் எப்போதும் புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள தூண்டிக்கொண்டே இருக்கும். மற்றவர்களிடம் ஒவ்வொரு தலைப்பிலும் துணிச்சலாக கலந்துரையாடுவதற்கும் தகுதியை வளர்க்கும். So if you read it then you have to get a learning experiences and no need to consider the age and interest. You have to read all that time. So if you read then you will come to know about how to communicate with others, how to boldly you have to communicate with others. So like this you have to increase the talent. जो वास्तव जो अनुभव मिलते हैं जो उसको जो उम्र उसका आर्व छोड़ के वो नया जो सीखना मानते जो दूसरा के साथ में कैसे बात करने कैसे चांगला बात करने कैसे उसका आदत हम लोग का देते हैं. पढ़ाकमना हैबिट हमारा जो गुण ऐसा बोलते हैं अंगमना इट इज़ अ पार्टना रंगम पलरना ऑल पीपल सब लोग सभी वासिक पढ़ना रीडिंग हैबिट रीडना वासिक्कது पढ़ने का पढ़कमना हैबिट पढ़कम हैबिटना पढ़कम हेडिंगना தலைப்பு அல்லது கற்பனை இமேஜினேஷனா கற்பனை நாலேஜ்னா அறிவு தத்துவனா ஃபிலாசபி புதிய சொற்களை நியூ வேர்ட்ஸ் வார்த்தைகள்
ஸ்டோரினா கதை, கஹானி சொல்லுவாங்க. உணர்வுனா ஃபீலிங், இதுனா எமோஷன், 9 எமோஷன். ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தம். ஸ்ட்ரெஸ்னால் என்னது? மன அழுத்தம். கவனம் சரியான டைவர்ட் பண்ணுறது, काम करते दूसरा डाइवर्ट करते ஸ்கில்னால் திறன், கௌசல்யான்னு சொல்லுவாங்க. நினைவாற்றல்னா ரோமரன்ஸ், யாद रखने का याद रखते. சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குது, ஆக்டிவ். படைப்பாற்றல் எளிமைக்க கவிதை லைக் திஸ், நயா சக்த கதை. அது பிரச்சனைனா ப்ராப்ளம்னா பிரச்சனை, சால்வ் த ப்ராப்ளம். புக்குனா புத்தகம். ஹாப்பினா சந்தோஷம், ஆனந்தம் பங்கிட காதல் சலங்கு காதில் வலிக்குதடி எங்கள் இடம்னா சைட்டுனா இடம், ஜகான்னு சொல்லுவாங்க. இது உடனே புதிய உலகம் இருக்கிறது, சிரிப்பூட்டம். த்ரில்லிங், சர்ப்ரைசிங், ஆச்சரியமாக இருக்குது, சிரிப்பூட்டுறது. கண்டினியூஸாக தொடர்ந்து சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க.